ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வியாபார ஆப்பில் எப்படி கிரெடிட் நோட் செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதாவது சேல்ஸ் ரிட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடில் இந்த சேல்ஸ்ன்ற பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா நிறைய ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் கிரெடிட் நோட் அப்படின்ட்டுக்குல இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் நம்ம ஒரு கிரெடிட் நோட்டை செட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு சேல்ஸ் ரிட்டர்னும் நம்ம இங்கே கிரியேட் பண்ணலை. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது ஆட் கிரெடிட் நோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பேர் கொடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனது அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நேமு, ஸோ அவங்க எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபோனு, அவங்களுடைய ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் நம்பர் அப்படின்னா இந்த கிரெடிட் நோட் எத்தனாவது கிரெடிட் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல 10வது கிரெடிட் நோட் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம கிரெடிட் நோட்டை கிரியேட் பண்ணும்போது 11, 12 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் கிரெடிட் நோட் அப்படின்றனால 1ன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் நம்பர், இது என்னென்னா நம்ம சேல்ஸ் பண்ணோம்ல அந்த பில்லில் இருக்க நம்பர், இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் டேட்டு, நம்மக்கிட்ட இருந்து எப்போ ப்ராடக்ட் வாங்கிட்டு போனாங்க, ஸோ அந்த டேட்டை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கீழே இருக்க இந்த டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டு இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டேட் ஆஃப் சப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட இப்போ என்ன வாங்க போகிறோன்னா இந்த ஐட்டம் நம்மக்கிட்ட ரிட்டர்ன் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது எத்தனை குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கணும். 2 குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரைஸு, டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு எல்லாம் 1032 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அமௌண்ட் நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பெய்டு அமௌண்ட்டுன்ற இடத்துல கொடுத்துடணும். இல்லை நம்ம அமௌண்ட்டு பே பண்ணலைன்னா இந்த இதை பிளாங்காக விட்டுடலாம். இப்போ நான் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு இங்கே நம்ம சேவ் கொடுத்துடலாம். ஸோ இது இப்போ இதுதான் நமக்கு ஃபைனல் அவுட்புட். நம்மளுடைய கிரெடிட் நோட் இப்படி தான் செட் ஆயிடுச்சு. இந்த கிரெடிட் நோட்டை நம்ம அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் சென்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இமெயில், இல்லைன்னா நார்மல் மெசேஜ் மூலியமாகவும் சென்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம டவுன்லோட் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்வைஸாக இந்த மாதிரி பில்லு மாதிரியும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது தெர்மல் பிரிண்ட்லேயும் பண்ணிக்கலாம், நார்மல் பிரிண்டர்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு இது சேவ் அண்ட் க்ளோஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய கிரெடிட் நோட் கிரியேட் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிரெடிட் நோட் கிரியேட் ஆகிடுச்சு. இது நம்ம இந்த மாதத்தில் எத்தனை கிரெடிட் நோட் செட் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் மந்த்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திஸ் குவார்ட்டர்ஸ், திஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 1/12/2020 மாதத்துக்கான ஃபர்ஸ்ட் கிரெடிட் நோட்டு நமக்கு இதுதான். இது நம்ம அடுத்தடுத்து கிரெடிட் நோட் செட் பண்ணும்போது இந்த இடத்துல அடுத்தடுத்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல போய் நம்ம ஆட் கிரெடிட் நோட் கொடுத்தோம்னா நமக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் பில் நமக்கு ஆட் ஆயிரும். இதிலே நமக்கு கிரெடிட் நோட் மட்டும் இல்லாமல் டெபிட் நோட்டு, சேல்ஸ் ஆர்டரு, பர்ச்சேஸ் ஆர்டரு, எஸ்டிமேட்டட், ஸோ எல்லாமே எல்லா பில்லுக்குமே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணாதனால அதெல்லாம் இல்லை. இப்போ அடுத்தடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு வியாபார ஆப்பை பற்றி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வியாபார ஆப்போட அஃபிஷியல் பார்ட்னர் அப்படின்றனால எங்கள் மூலியமாக நீங்கள் வியாபார ஆப் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வியாபார ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் டவுன்லோட் நவ் ஃபார் டெஸ்க்டாப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வியாபார ஆப் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1 வருஷத்துக்கான லைசன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 மாதம் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும், 3 வருஷத்துக்கான லைசன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் எக்ஸ்ட்ரா ஆஃபரும் எங்களால் கொடுக்க முடியும். ஸோ ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் எங்கள் மூலியம் உங்களுக்கு வியாபார ஆப் லைசன்ஸு டெய்லி ஆஃபர் பேஸில் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வியாபார வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.